After a few days, the newlyweds laid eggs and were happily expecting babies. ரைட். இப்போ வந்து ஆஃப்டர் அப்படின்னா பிறகு, ஏ அப்படின்னா ஒரு, ஃபியூ அப்படின்னா கொஞ்சம், டேஸ் அப்படின்னா நாட்கள், தி அப்படின்னா கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நியூலி வெட்ஸ் அப்படின்னா புதுமண தம்பதிகள். ஸோ இந்த லீட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா லைட் அப்படின்னு நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம். பட் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் லீட் அப்படின்னு தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணுது. அதே மாதிரி இதுக்கான அர்த்தம் வந்து தீட்டப்பட்டது அப்படின்னு வருது. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸை முழுசாக நம்ம படித்த பிறகு தான் இதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம தீட்டப்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்னால் வந்து நம்மளுக்கு தெரியும் முட்டைகள். அண்டு அப்படின்னா மற்றும், வேர் அப்படின்னா கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹேப்பிலி அப்படின்னா மகிழ்ச்சியாக, எக்ஸ்பெக்டிங் அப்படின்னா எதிர்பார்த்து கொண்டிருத்தல், பேபிஸ் அப்படின்னா குழந்தைகள். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை அப்படியே எழுதிக்கிறோம். எப்படி எழுதிக்கிறோன்னா, பிறகு ஒரு கொஞ்சம் நாட்கள் புதுமண தம்பதிகள் தீட்டப்பட்டது முட்டைகள் மற்றும் மகிழ்ச்சியாக எதிர்பார்த்து கொண்டிருத்தல் குழந்தைகள் அப்படின்னு வருது. இந்த சென்டென்ஸுக்கான சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த புதுமண தம்பதிகள் முட்டையிட்டு குஞ்சுகளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுக்கான அர்த்தம். இப்போ நம்ம இதில் வந்து லிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம். அந்த வார்த்தைக்கு வந்து டிரான்ஸ்லேட்டரில் வந்து தீட்டப்பட்டது அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ நம்ம தீட்டப்பட்டதுன்னு எழுதியிருந்தோம். ஆனால் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையிடுதல் லிட் எக்ஸ் அப்படின்னா முட்டைகள் இடுதல் அப்படிங்கிறதுக்காக அந்த லிட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பேபிஸுங்கிற வார்த்தை வந்து குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம் வரும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காகங்கள் அப்படிங்கிறதுனால குஞ்சுகள் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறோம். அதாவது ஹியூமனுக்கு தான் வந்து குழந்தைகள் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுனால இது வந்து காக்காவோட குஞ்சுகள் வந்து அது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்கிறதுக்காக நம்ம குஞ்சுகள்னு மாற்றிருக்கிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.